வணக்கம். நீங்க தினமும் எத்தனையோ ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க. அதுல லாகின் பண்றது, பாஸ்வேர்ட் போடுறது எல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா தோணும். ஆனா அந்த சிம்பிளான லாகின் பட்டனுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய செக்யூரிட்டி வேலைகள் நடக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா. நமக்கு வெளியில இருந்து பாக்கும்போது அது வெறும் 2 பாக்ஸ் மாதிரி தான் தெரியும். ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்ட். தட்டுனா உள்ள போயிடலாம்னு நினைப்போம். ஆனா ஒரு ஆப் டெவலப்பர் பார்வையில இருந்து பார்த்தா, அது ஒரு பெரிய தலைவலி. ஆமா. ஏன்னா யூசரோட டேட்டாவை பாதுகாப்பா வச்சுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட மொத்த டேட்டாவும் லீக் ஆயிட வாய்ப்பு இருக்கு. அதேதான். நீங்க அனுப்புன குறிப்புகள்ல இந்த சிக்கல தீர்க்கறதுக்கு ஒரு வழியா கீக்லோக்னு ஒரு கருவிய பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க. இன்னைக்கு நாம அத பத்தி தான் ஆழமா அலச போறோம். ம். நம்ம நோக்கம் கீக்லோக்னா என்ன? அதை எப்படி வேலை செய்யுது? அப்புறம் அது ஏன் ஃபயர்பேஸ் மாதிரி சர்வீஸ்களுக்கு ஒரு நல்ல மாற்றுன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு ரொம்ப அடிப்படையான விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஏன் கம்பெனிங்க பொதுவா யூசர் லாகின் விஷயத்துக்கு வெளியில இருந்து ஒரு சர்வீஸ நம்பியிருக்காங்க? அவங்களே ஏன் சொந்தமா ஒரு சிஸ்டம் உருவாக்கிக்கிறது இல்ல? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான ஆப்ஸ்ல சைன் இன் வித் கூகுள் இல்லனா லாகின் வித் ஃபேஸ்புக் ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கும். இதுக்கும் நீங்க கேட்கறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? நேரடி சம்மந்தம் இருக்கு. அதுக்கு பேர் தான் சிங்கிள் சைன் ஆன், அதாவது SSOன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு புது ஆப்புக்கும் நம்ம புதுசா ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் உருவாக்க வேண்டியதில்ல. ஆமா. ஏற்கனவே இருக்கிற நம்ம கூகுள் அக்கவுண்ட்டையே வச்சு உள்ள போயிடலாம். இது யூசர்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு, இல்லையா? ஆமா, ரொம்ப வசதி. டெவலப்பர்களும் இது வசதி தானே. யூசரோட பாஸ்வேர்டை சேமிச்சு வைக்கிற அந்த பெரிய பொறுப்பு அவங்களுக்கு இல்லாம போயிடுது. மிகச் சரியா சொன்னீங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் வசதி மட்டும் இல்ல. இது ஒரு பெரிய தத்துவம். ஒரு டெவலப்பரா என்னோட வேலை ஒரு நல்ல ஆப் உருவாக்குறது. யூசர்களுக்கு புடிச்ச மாதிரி புது புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வரது. ம், என்னோட முழு கவனமும் அதுல தான் இருக்கணும். புரியுது. செக்யூரிட்டி மாதிரி விஷயங்கள்ல கவனம் சிதறக்கூடாது. அதேதான். பாதுகாப்புங்கிறது அதுக்குன்னே இருக்கிற ஒரு தனி உலகம். அதுல தினமும் புது புது அச்சுறுத்தல்கள் வந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தனி நிபுணத்துவம் வேணும். நான் ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சப்போ, எங்க டீம் சொந்தமா ஒரு யூசர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உருவாக்க முயற்சி செஞ்சோம். ஓ, கிட்டத்தட்ட 3 மாசம் அதுலயே போச்சு. கடைசில பார்த்தா, நாங்க உருவாக்க நினைச்ச ஆப்போட முக்கிய அம்சங்கள்ல கோட்ட விட்டுட்டோம். அவங்க ஆப்ல மட்டும் கவனம் செலுத்தலாம். எக்ஸாக்ட்லி. இத யூசருக்கு வசதி, கம்பெனிக்கு பாதுகாப்பு, டெவலப்பருக்கு நேரம் மிச்சம். இது ஒரு வின் 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 சிச்சுவேஷன் மாதிரி. ஆனா நீங்க அனுப்புன குறிப்புகள்ல ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டிக்காட்டியிருந்தீங்க. ஃபயர்பேஸ் மாதிரி சேவைகள்ல ஒரு சிக்கல் இருக்கு. அது என்னன்னா அதோட விலை. இது பே ஆஸ் யூ கோ மாடல்ல வேலை செய்யுது. ஆமா. அதாவது உங்க ஆப்ப எத்தன பேர் பயன்படுத்துறாங்களோ, அதுக்கேத்த மாதிரி நீங்க காசு கட்டணும். ஆரம்பத்துல ஒரு 100, 1000 யூசர்ஸ் இருக்கும்போது மாசம் கொஞ்சமா பில் வரும். அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா ஆப் திடீர்னு வைரல் ஆகி 1 மில்லியன் யூசர்ஸ் வந்துட்டாங்கன்னா அப்போ அந்த லாகின் வசதிக்காகவே கட்டுற காசு தலைக்கு மேல போயிடும். இது ஒரு மாசம் மாசம் வர்ற பெரிய செலவா மாறிடும். இது ஒரு விதமான வெண்டார் லாக்இன் மாதிரி இல்லையா? அவங்க கிட்ட ஒரு தடவை போயிட்டா அவங்க சொல்ற விலைய கொடுத்து தான் ஆகணும். கரெக்ட். இங்கதான் கீக்லோக் ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது. இந்த செலவு பிரச்சனைக்கு இது ஒரு அருமையான தீர்வு. ஓகே. அப்போ கீக்லோக்னா என்னன்னு இப்போ விளக்கமா பார்க்கலாம். அது எப்படி ஃபயர்பேஸ்ல இருந்து ஆளாப்படுது? கீக்லோக்கும் வந்துட்டு ஃபயர்பேஸ் மாதிரி யூசர் லாகின் அவங்களுக்கான அனுமதிகளை நிர்வகிக்கிற ஒரு கருவிதான். ஆனா 2 முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கு. முதல் மற்றும் ஏற்றம் பெரிய வித்தியாசம், கீக்லோக் முற்றிலும் இலவசம். முற்றிலும் இலவசமா? ஆமா. நீங்க 10 யூசர் வச்சிருந்தாலும் சரி, 10 மில்லியன் யூசர் வச்சிருந்தாலும் சரி, ஒரு பைசா கூட சாஃப்ட்வேருக்காக கட்ட தேவையில்ல. ஓ! இதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இலவசம்னு சொன்னாலே பிசினஸ்ல கொஞ்சம் சந்தேகமா பார்ப்பாங்க. இதுல ஏதாவது மறைமுகமான செலவுகள் இருக்கா? இல்ல ஏதாவது குறைபாடுகள் இருக்குமா? நாம தான் கொஞ்சம் வேலை செய்யணும். கீக்லோக் ஒரு ஓபன் சோர்ஸ் மென்பொருள். ஓகே. அதாவது இதோட கோட் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இத நாமளே நம்ம சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணி நாமளே பராமரிக்கணும். ஆ, புரியுது. ஃபயர்பேஸ்ல இந்த வேலையெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. இங்க அந்த பொறுப்பு நம்மகிட்ட வருது. இதுதான் அந்த ட்ரேட் ஆஃப். புரியுது. நமக்கு முழு கண்ட்ரோல் கிடைக்குது. ஆனா அது கூடவே பொறுப்பும் வருது. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு படிப்படியா பார்த்தா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு யூசர் என் ஆப்ல லாகின் பண்ண வர்றாங்க. அப்ப என்ன நடக்கும்? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செயல்முறை இது. இத ஒரு திருவிழாவுக்கு போற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க திருவிழாவுக்கு போறீங்க. உங்க ஆப் தான் அந்த திருவிழா மைதானம். சரி. நீங்க நேரா மைதானத்துக்குள்ள நுழைய முடியாது. முதல்ல மெயின் வாசலுக்கு போகணும்.
அங்க உங்க டிக்கெட் இல்லனா ஐடி கார்டை காட்டி உள்ள போறதுக்கு அனுமதி வாங்குவீங்க இல்லையா? அந்த மெயின் வாசல் தான் கீ க்ளோக். ஓகே. அப்போ யூசர் என் ஆப்ல லாகின் பட்டனை தட்டினதும் அவங்க ஆப்ல இருந்து வெளியில போய் கீ க்ளோக்கோட லாகின் பக்கத்துக்கு போயிடுவாங்க. சரியா சொன்னீங்க. உங்க ஆப் யூசரை கீ க்ளோக் பக்கத்துக்கு ரீடைரக்ட் பண்ணிடும். இப்போ யூசர் உங்க ஆப் கூட பேசல, நேரா அந்த பாதுகாப்பு வாசலான கீ க்ளோக் கூட தான் பேசுறாங்க. அங்க அவங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் போடுவாங்க, இல்லனா லாகின் வித் கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம். அப்போ என் ஆப் யூசரோட பாஸ்வேர்டை ஒரு செகண்ட் கூட பார்க்காதா? பார்க்கவே பார்க்காது. இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு அம்சம். அப்படியா? யூசரோட பாஸ்வேர்ட் என்னன்னு உங்க ஆப்புக்கு தெரியவே வேண்டிய அவசியம் இல்ல. அதனால ஒருவேளை உங்க ஆப் ஹேக் செய்யப்பட்டா கூட யூசரோட பாஸ்வேர்ட் திருடு போகாது. ஏன்னா அது நம்ம கிட்ட இல்லவே இல்ல. இல்லவே இல்ல. வாவ், இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். சரி, இப்போ யூசர் கீ க்ளோக் பக்கத்துல லாகின் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன? அந்த மெயின் வாசல்ல இருக்கிற செக்யூரிட்டி உங்க ஐடி கார்டை சரி பார்த்துட்டு உங்க கையில ஒரு ரிஸ்ட் பேண்ட் கட்டி விடுவாங்க இல்லையா? ஆமா. அந்த ரிஸ்ட் பேண்டை வச்சுதான் நீங்க மைதானத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் போக முடியும். ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க உங்க ஐடி கார்டை காட்ட வேண்டியதில்ல. அந்த ரிஸ்ட் பேண்டை காட்டினா போதும். புரியுது. இங்க கீ க்ளோக் யூசர் லாகினை சரிபார்த்த உடனே அப்படி ஒரு டிஜிட்டல் ரிஸ்ட் பேண்டை உருவாக்கும். டெக்னிக்கலா அதை செக்யூர் டோக்கன்னு சொல்லுவோம். செக்யூர் டோக்கன். அது ஒரு டிஜிட்டல் அடையாள அட்டை மாதிரி. இந்த யூசர் யாரு, அவங்க வெற்றிகரமா லாகின் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு என்னென்ன அனுமதிகள் இருக்குங்கிற எல்லா தகவலும் அதுக்குள்ள பாதுகாப்பா இருக்கும். அப்போ கீ க்ளோக் அந்த டோக்கனை, அதாவது அந்த ரிஸ்ட்பேண்டை யூசர் மூலமா என் ஆப்புக்கு திருப்பி கொடுக்குமா? ஆமா, யூசரோட பிரவுசர் கீ க்ளோக் பக்கத்திலிருந்து மறுபடியும் உங்க ஆப் பக்கத்துக்கு திரும்பி வரும். ஆனா இந்த முறை கையில அந்த டோக்கனோட வரும். இப்போ உங்க ஆப் அந்த டோக்கனை வாங்கி பார்க்கும். அந்த டோக்கனை வச்சு என் ஆப் என்ன செய்யும்? உங்க ஆப் அந்த டோக்கனை பார்த்து, ஓகே, இது கீ க்ளோக் கொடுத்த டோக்கன், அப்போ இது ஒரு உண்மையான யூசர் தான் அப்படின்னு நம்பும். அந்த டோக்கன்ல இருக்கிற தகவலை படிச்சு, சரி இவருக்கு இந்தந்த பக்கங்களை பார்க்க அனுமதி இருக்கு, அல்லது இவர் ஒரு அட்மின், அதனால இவருக்கு எல்லா கண்ட்ரோலும் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும். அப்போ நீங்க அனுப்புன குறிப்புகள்ல இருந்த அந்த வரி இப்போ எனக்கு நல்லா புரியுது. இதனால் நம்ம ஆப்ல செக்யூரிட்டி லாஜிக் எழுத வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாத்தையும் கீ க்ளோக் ஹேண்டில் பண்ணிடும். இதுதான் அதோட மொத்த சாராம்சமும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. இது வெறும் நேரத்தை மிச்சப்படுத்துற ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல. இது மென்பொருள் உருவாக்குறதுல ஒரு அடிப்படையான மாற்றம். எப்படி சொல்றீங்க? நாம நம்ம வீட்டுக்கு கரண்ட் வேணும்னா ஒரு பவர் பிளான்ட் கட்டுறோமா? இல்ல, ஏற்கனவே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி கிரிட்ல இருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கிறோம். ஆமா. பாதுகாப்புங்கிறதும் அப்படிதான். அது நாம ஒவ்வொரு ஆப்புக்கும் புதுசா உருவாக்குற ஒரு ஃபீச்சர் கிடையாது. அது ஒரு பயன்பாட்டு சேவை, ஒரு யூட்டிலிட்டி. ஓ. நாம நம்ம ஆப்பை அந்த செக்யூரிட்டி கிரிட்ல இணைச்சுக்கிட்டா போதும். கீ க்ளோக் அந்த செக்யூரிட்டி கிரிட் மாதிரி செயல்படுது. அருமையான அனாலஜி. செக்யூரிட்டியை ஒரு ஃபீச்சரா பார்க்காம ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒரு யூட்டிலிட்டியா பார்க்கணும். இது ஒரு புது பார்வை. சரி, இன்னொரு கேள்வி. திருவிழா உதாரணத்துக்கு வருவோம். யாராவது என்னோட ரிஸ்ட் பேண்டை திருடிட்டா என்ன பண்றது? அதாவது ஒரு ஹேக்கர் இந்த டோக்கனை திருடிட்டா அவங்க என் அக்கௌண்ட்டை பயன்படுத்த முடியுமா? ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த ரிஸ்ட் பேண்டுக்கு ஒரு காலக்கெடு இருக்கும். உதாரணமா 1 மணி நேரத்துக்கு மட்டும்தான் அது செல்லும். அது மாதிரி தான் இந்த டோக்கன்களுக்கும் ஆயுள் ரொம்ப குறைவு. பொதுவா 5லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தான் வச்சிருப்பாங்க. அவ்வளோதானா? ஆமா. அதனால ஹேக்கர் அதை திருடினாலும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அது செல்லாததாகிடும். அப்போ ஒவ்வொரு 15 நிமிஷமும் யூசர் மறுபடியும் லாகின் பண்ணணுமா? அது ரொம்ப தொந்தரவா இருக்குமே. அதுக்கு தான் இன்னொரு டோக்கன் இருக்கு. அதுக்கு பேரு ரீஃப்ரெஷ் டோக்கன். அது ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. அது ரொம்ப நாள் வரைக்கும் செல்லுபடியாகும். ஆனா அதை பயன்படுத்தி ஆப்புக்குள்ள சராசரியா நுழைய முடியாது. ஓகே. அந்த ரீஃப்ரெஷ் டோக்கனை வச்சு ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு புது ரிஸ்ட் பேண்ட், அதாவது ஆக்சஸ் டோக்கனை மட்டும் வாங்கிக்கலாம். இது எல்லாம் பின்னாடில தானா நடந்துரும், யூசருக்கு தெரியாது. அவங்க தொடர்ந்து ஆப்பை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அதேதான். ஓகே, இப்போ இந்த சிஸ்டம் எவ்வளோ பாதுகாப்பானதுன்னு புரியுது. அப்போ ஒரு டெவலப்பரா நான் வெறும் புது ஃபீச்சர்ஸ் உருவாக்குறதுல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். செக்யூரிட்டி சம்பந்தமான எல்லா தலைவலியையும் கீ க்ளோக் பார்த்துக்கும். நாளைக்கு ஒரு புதுவிதமான ஹேக்கிங் அட்டாக் வந்தா கூட நான் என் ஆப்பை மாற்ற வேண்டியதில்ல. ஆமா, கீ க்ளோக் டீம் அதை சரி பண்ணி ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. நான் அதை இன்ஸ்டால் பண்ணா போதும். மிகச்சரி. இதுக்கு செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ்னு ஒரு கொள்கை இருக்கு. அதாவது வேலைய பிரிச்சுக்கணும்.
ம் உங்க ஆப்போட வேலை அது என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யறது. பாதுகாப்போட வேலை பாதுகாப்பா இருக்கிறது. ரெண்டையும் ஒன்னா போட்டு குழப்பக்கூடாது. இப்படி பிரிக்கிறதுனால உங்க ஆப் ரொம்ப எளிமையா, பராமரிக்கிறதுக்கு சுலபமா, அதே சமயம் ரொம்ப பாதுகாப்பானதா மாறிடுது. இது ஒரு பெரிய நிறுவனத்துக்கு பல செயலிகள் இருக்கும்போது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லா ஆப்ஸ்க்கும் ஒரே ஒரு கீக்ளோக் சிஸ்டம் வச்சுக்கிட்டா போதும். எக்ஸாக்ட்லி. 10 ஆப் இருந்தாலும் சரி, 100 ஆப் இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஒரே ஒரு செக்யூரிட்டி கிரிட்ல இணைஞ்சிருக்கும். ஒரு யூசர் ஒரு ஆப்ல லாகின் பண்ணினா மத்த எல்லா ஆப்ஸ்லயும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா லாகின் ஆயிடுவாங்க. இதுதான் உண்மையான சிங்கிள் சைன் ஆன் அனுபவம். அருமை. இந்த உரையாடல் கீக்ளோக் பத்தின ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுத்திருக்கு. சரி, இந்த ஆழமான அலசல்ல இருந்து நமக்கு கிடைச்ச முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்காக தொகுத்து சொல்றேன். சொல்லுங்க. முதல்ல, ஒரு ஆப்ல யூசர் லாகின் சிஸ்டம் உருவாக்குறது வெளியிலிருந்து பார்க்கறத விட ரொம்ப சிக்கலான, பொறுப்பான வேலை. ரெண்டாவது, ஃபயர்பேஸ் மாதிரி ரெடிமேட் சேவைகள் இந்த வேலையை எளிதாக்கினாலும் யூசர்ஸ் அதிகமாக சிரமம் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாயிடும். ஆமா. மூணாவது, கீக்ளோக் இதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மாற்று. இது முற்றிலும் இலவசம், ஓபன் சோர்ஸ். அதனால முழு கண்ட்ரோலும் நம்ம கையில தான் இருக்கும். ஆனா இதை நாமளே நிர்வகிக்கணுங்கிற பொறுப்பும் கூடவே வருது. மிக முக்கியமான பாயிண்ட். கடைசியா கீக்ளோக்கோட அணுகுமுறை ரொம்ப புத்திசாலித்தனமானது. டோக்கன்களை பயன்படுத்தி செக்யூரிட்டியை ஆப்லேருந்து தனியா பிரிச்சிருது. இத செக்யூரிட்டியை ஒரு பவர் கிரிட் மாதிரி பயன்படுத்துறதுன்னு நீங்க சொன்ன உதாரணம் ரொம்ப அழகா விளக்குச்சு. இதனால டெவலப்பர்ஸ் நிம்மதியா அவங்க வேலையை பார்க்க முடியுது. நல்ல தொகுப்பு. எல்லா முக்கிய அம்சங்களையும் சரியா சொல்லிட்டீங்க. நன்றி. இப்போ இந்த எல்லா தகவல்களையும் வச்சு உங்களை ஒரு விஷயத்தை சிந்திக்க வைக்க நான் விரும்புறேன். கேளுங்க. ஒரு பக்கம் ஃபயர்பேஸ் இருக்கு. நீங்க மாசம் மாசம் காசு கட்டணும். ஆனா செக்யூரிட்டி, மெயின்டெனன்ஸ், அப்டேட்னு எந்த தலைவலியும் உங்களுக்கு இல்ல. எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. ம் இன்னொரு பக்கம் கீக்ளோக் இருக்கு. முற்றிலும் இலவசம். ஆனா அதை இன்ஸ்டால் பண்றது, பாதுகாப்பா வச்சுக்கிறது, ஏதாவது பிரச்சனை வந்தா சரி பண்றதுன்னு எல்லா பொறுப்பும் உங்களுடையது. உங்ககிட்ட அதுக்கு தேவையான டெக்னிக்கல் டீம் இருக்கணும். அதுக்கு நேரம் ஒதுக்க வில்லிங்னஸ் இருக்கணும். ஆமா, இது ஒரு முக்கியமான முடிவு. அப்போ நீங்க ஒரு கம்பெனியோட டெக்னாலஜி தலைவரா இருந்தா இந்த ரெண்டுல எதை தேர்ந்தெடுப்பீங்க? உங்க முடிவு வெறும் எது இலவசம், எது கட்டணம்ங்கறத மட்டும் பொறுத்ததா இருக்குமா? இல்ல உங்க டீமோட திறமை, உங்ககிட்ட இருக்கிற நேரம், அந்த ப்ராஜெக்டோட முக்கியத்துவம், நீண்ட காலத்துல ஏற்படக்கூடிய செலவுகள்னு பல விஷயங்களையும் யோசிச்சு எடுப்பீங்களா? ஒரு கருவியோட டெக்னிக்கல் அம்சங்களை தாண்டி அதை நிர்வகிக்கிறதுக்கான செலவும் பொறுப்பும் ஒரு பெரிய காரணி இல்லையா? இத பத்தி யோசிச்சு பாருங்க.